வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஆணை என்பது அரசாங்கத்தோட ஆணை, கவர்மெண்ட் ஆர்டர். ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சட்டம், ஏன்னா இது வந்து சட்டம், இது வந்து சட்டப்படி நடக்குது. ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. எந்த கவர்னரு, எந்த ஜனாதிபதி, எந்த பிரதமர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது அப்புறம். மீறி அப்படி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது புரியாமல் நோ கமெண்ட்ஸ். என்ன இப்போ ஒரு நடிகர்கிட்ட போய் உங்கள் வயசு என்ன, உங்கள் வருமானம் என்ன கேட்டால் நோ கமெண்ட் சொல்லிட்டு போகலாம். ஒரு அமைச்சர் இப்படி நோ கமெண்ட் சொல்லிட்டு போக முடியும்? இப்போ அமைச்சர்கிட்டே சார் உங்களுக்கு என்ன சார் சுகரு, உங்களுக்கு என்ன சார் பிடிச்ச கலரு ட்ரெஸ்ஸு அப்படி கேட்டால் நோ கமெண்ட் சொல்லிட்டு போகலாம். ஆனால் மீனவர் பிரச்சனையை பேசும்போது எப்படிங்க நோ கமெண்ட் சொல்லிட்டு போவீங்க? இது என்ன விதமான அரசியல் புரிதல்? அப்போ இது என்ன காட்டுதுன்னா அந்த படிப்பினை இல்லை. அந்த விஜிலன்ஸுக்கு போய் அருண் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கம்ன்றது நான் சொல்ல வேணாம், நீங்களே பேசியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் கேள்வி கேட்குறேன். நானாக எதுவும் புதுசாக கற்பனையாகவும். அப்போது வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்கிறீங்க, இவர் கெட்டவருன்றீங்க. தேர்தல் முடிஞ்சவொன்னே அவர் நல்லவருன்றீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர் நல்லவரா கெட்டவரா? இதுக்கு நான் போய் நாயகன் படம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு டொயின் மியூசிக் போட்டுருங்க. ஒரு முடிவுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் பேசுனதுக்கும் நீங்கள் செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல். இன்னொன்று, நீதிமன்றம் நேற்று வந்து ஒரு குட்டு வைத்து உள்ளது காவல்துறைக்கு. எப்பா உங்கள் இஷ்டத்துக்குலாம் அப்படி குண்டாஸ் போட முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. வணக்கம்ண்ணா, வாய்ப்புக்கு முதல்ல ரொம்ப நன்றி. வணக்கம். அன்பு வணக்கத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகள் வந்து அன்பு வணக்கத்தில் போய் சேரும்போது இன்னும் மக்களை போய் அது ரொம்ப டீப் ரூட்டில் போய் கண்டிப்பாக வந்து அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் மோடியை போய் டெல்லியில் மீட் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பிட்ட சில விஷயங்கள் தொடர்பாக கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆனைமங்கலம் செப்பேடுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதன்மைப்படுத்துறதுக்கு தெளிவுரை கொடுங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அப்புறம் இங்கே வந்து இந்த விமானம் தொடர்பான சில மையங்களை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோரிக்கை வச்சிருக்கிறாரு. மேகதாதை பற்றியும் பேசியிருக்கிறாரு. முதல் முறையாக போய் பிஎம்ஐ மீட் பண்ணுறாரு, ஒரு மரபுன்னு சொல்கிறாங்க. இந்த மீட்டிங்கை பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னென்ன? முதலில் வந்து ஒரு பிரதமர் வந்து நாட்டுக்கு பொதுவானவர். அவர் மீது விமர்சனம் அது இது யாருக்கு பிடிக்குது பிடிக்கல. நான் எப்படி பார்த்தா விஜய் அவர்கள் வந்து பிரதமருக்கு எதிரான கூட்டணியிலிருந்து ஜெயித்தவர். பட் அதை தாண்டி முதலமைச்சருக்கும் ஒரு பிரதமருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குதுன்னா அது தப்பு கிடையாது. அந்த நட்புனால் நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கிடைக்குது, வர வேண்டிய வரி பாக்கி மத்திய அரசுக்கிட்டேருந்து தமிழகத்துக்கு வருது, திட்டங்கள் வருது, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு போக்கு இருக்குன்னா அதனால் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது பொதுமக்களுக்கு தான். அப்போ ஒரு நல்ல ஆரம்பம் பண்ண மாதிரி பார்க்குறேன். அதே மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ், ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ஒரு இணக்கமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஐயா விஜய் அவர்களுக்கு நடிப்பு நன்றாக வரும், ஆக்டிங், அந்த பாடி லாங்குவேஜ், ஸ்கில் செட்டு, சண்டை, பாட்டு பாடுறது, பேசுகிறது எல்லாமே நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அது எல்லாமே வந்து அந்த பாடி லாங்குவேஜ் பிரதமருக்கும் சிஎம்க்கும் உண்டான அந்த பாடி லாங்குவேஜ். அதேமாதிரி முதல்வர் மிஞ்சுற அளவில் பிரதமருமே வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக உடையெல்லாம் அணிந்து ஒரு நல்ல அழகாகவே எப்பயுமே காட்சி தருவார். அவரை நீங்கள் எப்பயுமே நாடு மக்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தால் கூட அவர் பார்த்திங்கன்னா எப்பயுமே சிரிச்ச மாதிரி தான் இருப்பார். ஒரே மாதிரி தான் இருப்பார். அவர் முகத்தில் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது உள்ளபடியாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கேரளா முதலமைச்சர் ஒரு நாள் முந்திக்கிட்டார் சதீசன் அவர்கள். ஒரு நாள் பின்னாடி போய் பார்த்துருக்காரு, எந்த தவறும் கிடையாது. கோரிக்கைகள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தா நேற்று வந்து ஒரு 4 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு சிலதெல்லாம் கடிதத்தில் கொடுத்துருக்காங்க. நேற்று நடந்த மீட்டிங்கில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்துருக்கிறாரு. என்ன கேட்டால் அதுதான் ரொம்ப மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்கே இருக்குது என்று நான் புரிந்து கொள்வேன். முதல்ல வந்து அந்த வரவேண்டிய நிலுவைத் தொகை பணத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, திட்டங்கள்லாம் நிறைய தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியது இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குன்ற மாதிரி பேசியிருக்கிறதாக தகவல். அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இரண்டாவது, மெட்ரோ ரயிலுக்கு பண உதவி வந்து பத்தவில்லை, மத்திய அரசு கீழ் கொடுக்க வேண்டிய நிதியை வந்து இன்னும் விரைவாக வந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காரு. அது வந்து வரவேற்பான விஷயம், நல்ல விஷயம். ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு நல்ல பரஸ்பரமாக ஒரு சிரிச்ச முகத்தோட 2 பேரும் இன்முகத்தோடு உட்காந்துருந்தாங்க. அந்த சிரிப்பு நீடிக்குன்ற நான் நினைக்கிறேன். கொள்கையில் சண்டை இருக்கலாம், பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு இணக்கமாக போய் அந்த நிதி பெற்றுக்கொண்டு, ஏன்னா தமிழ்நாடு கொடுக்குதோ இல்லையோ மத்திய அரசுக்கு போக வேண்டிய நிதி போயிடும். நான் திருப்பி அங்கேருந்து வர்றதுல தான் சிக்கல் இருக்குது. அதை வந்து விஜய் சரி செய்வாருன்ற மாதிரி நான் நம்புகிறேன். இப்போது பிரதமரோட அந்த மீட்டிங்க்கு போவோம். இப்போ முதல்ல வந்து அங்கே நேற்று தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றி ஒரு விஷயம் வந்து நேற்று வந்தது. இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை.
இந்த அரசாணை வந்து 2021 போட்டது. 2021 போட்டது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து அதை வந்து அரசு விழாக்கள், பொது நிகழ்ச்சிகள், கல்வி நிறுவனங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதை நெறிப்படுத்துதல் மற்றும் வழிகாட்டுதல்கள் மாநில பாடலாக அறிவித்துதல், ஸ்டேட் சாங்காக ஆகி இதுக்கு வந்து பொதுத்துறையிலிருந்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஆணை என்பது அரசாங்கத்தோட ஆணை, கவர்மெண்ட் ஆர்டர். ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கிட்டையும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சட்டம், ஏன்னா இது வந்து சட்டம், இது வந்து சட்டப்படி நடக்குது. தமிழ்நாடு அரசு வந்து அங்கீகாரம் பண்ணி இதற்கு வந்து வழிகாட்டுதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ஃபுல்லாக போய் பேசுகிறத விட ஒரு சட்டத்தில் இல்லை அரசாங்கம் சொன்னதை செய்யறதுக்கு வந்து நாட்டில் வந்து எங்கேயுமே தடை கிடையாது. இப்போ நான் இதை எதுக்கு இங்கே திருப்பி திருப்பி பதிவு பண்ணுறேன்னா, விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு யார் என்ன ப்ரீஃபிங் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய முதலமைச்சருக்கு எனக்கு ஒரு பத்திரிகையாளனாக தெரிஞ்ச ஒரு சில தகவலை தமிழ்நாட்டு நலன் கருதியும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு கடமைப்பட்டிருக்கிற ஒரு பத்திரிகைக்காரனாகவும் ஒரு சாமானியனாகவும் தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதனாக நான் இதை இங்கே வெளிப்படுத்தணுன்றதை நினைக்கிறேன். இந்த 1912-13 இருந்தே இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அது தெய்வீக வழிபாடல், அது வந்து ஒரு தெய்வம் அப்படின்றதெல்லாம் வருது அப்படின்னும் போது அந்த தெய்வத்துக்கு பதிலாக அதை தமிழை வந்து அங்கே வந்து தெய்வமாக எடுத்துகிட்டு போய் வச்சு தமிழ் ஆர்வலர்கள் அதை அப்படி எடுத்துகிட்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு என்னென்னா அறிஞர் அண்ணா வரார் லேட்டாக. அப்போ அண்ணா கிட்ட வந்து ஒரு கரந்தை தமிழ்ச்சங்கம், அப்புறம் வேறு ஒரு சில தமிழ்ச்சங்கங்கள்லாம் இருந்தது. இப்போ தமிழ் சங்கங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலகட்டங்கள் மதுரை போன்ற மாநகரங்கள். அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் வந்து நமக்கு வந்து தாய்மொழி ஒண்டி கிடையாது, அது தெய்வத்துக்கு நிகரானது, நமக்கு வந்து கலாச்சார ரீதியாக உணர்வுபூர்வம் அப்படி ஒரு பாடல் வந்து நம்ம மொழியை பாராட்டி நமக்கு இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி பேசுபொருள். அப்போ தான் நமக்கு வந்து இந்த இந்தி திணிப்பு, மொழிப்போர் தியாகி, மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மொழியின் மீது அது பாசம் கிடையாது, ஒரு அது வெறி சொல்ல முடியாது, அது ஒரு பற்று. அதாவது இப்போ ஒரு நாட்டுக்காக மொழிக்காக ஒரு பற்று இருக்கும் இல்லைங்களா, அந்த பற்று வந்து அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பேசப்பட்டு அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து வருது. உடனே அண்ணா கிட்ட கோரிக்கை போகுது. அப்புறம் திமுக ஆட்சி வரும்போது கலைஞர் அப்போது முதலமைச்சராக வரும்போது அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை கண்டினியூ பண்ணுறார். இதை வந்து நம்ம இது பாடலை வந்து இனிமேல் பாடணும். அதுக்கப்புறமா காலம் போக போக என்ன ஆகுதுன்னா, இது வந்து இதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்தா, இது கடவுளை பாட்டுற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து கடவுள் மறுப்பு பேசுகிறீங்க, அப்புறம் இந்த பாடல் போடும்போது நிற்கணும்னு எந்த சட்டத்தில் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு சிலர் கோர்ட்டுக்கெலாம் போகிறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது மதுரை பெஞ்சில் வந்து ஒரு இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றி ஒரு கேஸு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தேசிய கீதமோ நாட்டு பாடலோ கிடையாது, இது வந்து ஒரு கடவுளை நினைத்து இல்லை ஒரு வழிபாடுதல் அந்த மாதிரி ஒரு வகைரா பாட்டு இது. அதனால் பாடலை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வைக்கணும், முடிவுகளுக்கு இது பாடலுடைய அந்த சரத்துகள் வராது அப்படின்ற மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இது இனிமேல் இந்த மாதிரி சட்ட சிக்கல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 2021 அரசாணை வெளியிட்டு எல்லா கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸில் இருந்து பள்ளிக்கூடங்களுக்கு, பள்ளி கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் எல்லாருக்கும் அரசாணை வழங்கப்படுகிறது. இப்போ என்ன கேட்டால் இந்த பிரச்சனை வந்து முடிந்து போன ஒரு பிரச்சனை. சரி, இப்போது இதுக்கப்புறமா வந்து ஒரு அரசாணை வருது, அது மத்திய அரசாணை, இது மாநில அரசாணை. மத்திய அரசாணை என்ன சொல்லுதுன்னா, தேசிய கீதம் நாட்டுப்பண், தேசிய கீதம்ன்றது நம்ம ஜனகணமன, அதுக்கப்புறம் நாட்டுப்பண் வந்து வந்தே மாதரம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தே மாதரம் நாங்கள் அடிக்கடி ஜெய்ஹிந்து வந்தே மாதரம் போன்ற வார்த்தைகள்லாம் வந்து பாஜக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள். அப்படி இருக்கும்பொழுது அது நாட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையோ ஒரு ஒற்றுமையோ உணர்த்துவது, அதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ ஜெர்மனிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பேட்ரியாட்டிசம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதே போல் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. அந்த வகையில் அது ஒரு நல்ல முயற்சி தான். ஆனால் என்னென்னா, இப்போது நமக்கு ஆல்ரெடி ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குது, ஒரு தேசிய கீதம் இருக்குது, அப்புறம் ஒரு நாட்டு பண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர் சாங் இருக்கும். இப்போ போகிற இடத்துலலாம் 4 பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். இந்த 4 பாட்டு பாடுறதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ப்ரேயர் சாங்கு ஃபாதர் முன்னாடியோ இல்லை ஐயா இமாம் முன்னாடியோ தப்பாக பாட முடியாது. ஒரு மஜீத்துலேருந்து ஒருத்தர் வராரு, இல்லை வந்து ஒரு தாளாளர் வராருன்னா அவர் இதில் ப்ரேயர் சாங் தப்பாக பண்ண, ஸோ அதுக்கே வந்து ஒரு கொயரை ரெடி பண்ணி அவங்க பாட வேண்டியது இருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து எவ்வாறு பாட வேணும் அப்படின்றதுக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த பாடல்களை பாடுறது தான் சிறந்தது, இதை வாசிக்கக்கூடாது அப்படின்னும் அரசாணை இருக்குது. இதெல்லாம் எப்படி பாடணும், அதில் கூட்டலோ கழித்தலோ இருக்கக்கூடாது, வார்த்தைகள் பெறலாமல் பாடணுன்ற அளவுக்கு இருக்குது.
அப்போ ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு எப்போ என்னப்பா பாட்டுனால இவ்வளோ பஞ்சாயத்தா? அப்போ நாங்கள் எப்போ வந்து சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றது, எப்போ சால்வியை போடுறது, எப்போ விருது கொடுக்குறது, எப்போ கலை நிகழ்ச்சி நிரல், பாடலுக்கே 20 நிமிஷம் போயிருமான்றது இது இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான கேள்விதான். ஆமா. ஆமாம், இதுவும் நான் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்று இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நிறைய நேரத்தில் என்னென்னா ஜனகணமன பாடிட்டு இந்த பாடல் பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க ஜியோ என்ன சொல்லுதுன்னா, இந்த பாடலுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலில் சொல்லுது. அப்போது இதில் என்னென்னா, ஒன்று மத்திய அரசோட ஆணை, ஒன்று மாநில அரசோட ஆணை. நான் என்ன சொல்கிறேன், இல்லை என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, மாநில அரசோட ஆணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாநில அரசு நிகழ்ச்சிகளில், தமிழக அரசு நிகழ்ச்சிகளில், இல்லை முதலமைச்சர் கலந்துக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு தமிழ்த்தாயை வாழ்த்தை பாடிட்டு, ஏன்னா இந்த பாடல் வந்து முடிவுக்கு பாடக்கூடிய பாடல் கிடையாது. இப்போது இன்னும் நம்ம புதுசாக எதுவும் செய்ய சொல்லலை. ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்க பழக்க வழக்கமே நிறைய அரசியல் ஆளுமைகள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அதற்கு உண்டான சட்ட சரத்துகளையும் போட்டுவிட்டு மரபையும் மாண்பையும் காட்டி தமிழுக்கு கடமைப்பட்டவங்க நம்ம எல்லாருமே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தாயை விடவும் தாய் நாடை விடவும் ஒருபடி மேலே எது, ஒரு ஒரு உயிருக்கு ரத்தத்துக்கு மேலே மானத்துக்கு மேலானது எதுன்னா தமிழ் உணர்வு. அந்த தமிழ்த்தாயை பாராட்டி அவர் அந்த அம்மாவுக்கு கடமைப்பட்டு அந்த தெய்வத்தை அதை நினச்சிக்கிறதா, இல்லை மொழியாக நினச்சிக்கிறதா, உயிராக நினச்சிக்கிறதா, உணர்வாக நினச்சிக்கிறதா, நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க தாய் தமிழை. அப்படி அதை கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு மரபு செட் ஆயிருக்கு. அதனால் இனிமேல்ட்டு இதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுங்க. எந்த கவர்னரு, எந்த ஜனாதிபதி, எந்த பிரதமர் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது அப்புறம். மீறி அப்படி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபா 108 ரூபா போகுது, உங்களுக்கு தமிழ்த்தாயை 3வது இடத்துல பாடுறது தான் இப்போ பிரச்சனையான்றதை அவங்க கேட்கட்டும். அப்படி ஒரு வேளை தமிழக அரசு, விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறாங்க, இது வந்து இது செட் ஆகாது, இது வந்து மத்திய அரசுக்கு எதிரான இருக்குது, ஜியோவுக்கு எதிராக இருக்குன்னா அவங்க கோர்ட்டுக்கு போட்டோம், உயர்நீதிமன்றத்துக்கு போட்டோம். உயர்நீதிமன்றத்துக்கு போனவுடனே கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் இருந்து மூத்த குடியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு ஒரு மரபு இருக்குது, மாண்பு இருக்குது. அதை கடைப்பிடிக்கணுமா, இல்லை நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்ததை கடைப்பிடிக்கணுமா, இல்லை புதுசாக முதல்வர் வருவாங்க, புதுசாக பிரதமர் வருவாங்க, அவங்களோட ஆசை கேட்டுறாரு நாங்கள் எங்களை மாற்றிக்கணுமா அப்படின்றது நீதிமன்றம் சொல்லிட்டோம். நம்ம அந்த பஞ்சாயத்துக்கு போக வேணாம். நம்ம சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் செய்யலை. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது சட்டப்படி சரி, மாண்புபடி சரி, நம்மளோட வரலாறு தான், நம்மளோட வாழ்வாதாரம் தான். இதனால் இந்த பிரச்சனையை வந்து தைரியமாக பாடலாம். இதனால் ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் வராது. என்ன கேட்டால் இந்த விஷயம், இந்த விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் முடிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கும் மத்திய அரசோ இல்லை ஒன்றிய அரசோ அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அவங்களுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. அவங்களோட உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் அவங்களுக்கு தேசிய கீதை பாடணுன்றதுனா அவங்க உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்க, தப்பு இல்லை. நம்மளோட உணர்வை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இருக்குது. இதில் வந்து 2 கண்ணு மாதிரி, ஒன்று தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து ஒரு படி மேலே, தேசிய கீதம் ஒரு படி கீழேன்னு கிடையாது. இந்த கண்ணு பெருசாக இந்த கண்ணு பெருசான்னு கேட்டால் தெரியாது, அப்பா பெருசா அம்மா பெருசான்னு கேட்டால் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழல் இது. அதனால் அப்பா அம்மா ரெண்டும் எப்படி தேவையோ ஒரு குழந்தைக்கு, அதுபோல் நாட்டில் இருக்க குடிமக்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தும் வேணும், தேசிய கீதமும் வேணும். ஆனால் இந்த பாடலினுடைய ஐயா மனோன்மணியம் எழுதின அந்த கூற்றுக்கிணங்க அதனுடைய அந்த வரிகள், அதனுடைய புரிதல் என்ன சொல்லுதுன்னா, அது ஆரம்பத்தில் பாடப்பட வேண்டிய ஒரு பாடல். அதனால் அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அதை முதல்ல, அதாவது ஈக்குவல், அதில் டவுட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ சாங், அது தமிழ்த்தாய் வாழ்த்து. அதுக்கப்புறம் மற்ற பாடல் எதுவும் நீங்கள் பாடிட்டிங்கன்னா இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இல்லை, ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் வந்து போடப்பட்ட ஜியோவை வச்சே வந்து இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்க. அப்போ இந்த விவகாரம் முதலமைச்சர்கிட்ட கொண்டு செல்லப்பட்டிருக்காதா? எதனால் மோடி அவர்கள்ட்ட போய், பிரதமர் அவர்கள்ட்ட போய் ஒரு கோரிக்கையாக வைக்கணுன்ற அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவமாக அவர் ஏற்பாடு பண்ணார்? நீங்கள் சொன்னது அவரே பண்ணியிருக்கலாம் தானே? அதிகாரிகள் அப்போ தவறாக கைட் பண்ணுறாங்களா அவரை? அதாவதுங்க, நீங்கள் வந்து பதட்டப்படக்கூடாது. அரசியலில் வந்து பதட்டப்படக்கூடாது. இன்னொன்று, நிறைய பேர்கிட்ட பேசணும். நிறைய பேர்கிட்ட பேசும்போது நிறைய தரவுகள் கிடைக்கும். நம்ம தப்பு பண்ணியிருந்தால் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் தெரிந்ததை விட அதிகம். அரசியலில் அது ரொம்ப பொருள். இப்போது நேற்று வரலும் அவரை பண்ண அரசியல் எப்படின்னா, எதிரில் யார் இருக்கிறாங்களோ இல்லை ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள குறை சொல்கிறது. அந்த அரசியல் ஈஸி. அது ஊடகங்களும் அதை தான் நிறைய நேரத்தில் பண்ணோம். அந்த அரசியல் ஈஸி. பட் நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும்போது இது என்ன சட்டப்படி இது சரியா, சட்டத்துக்கு புறம்பா நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் கேள்வி தான் கேட்குறீங்க, அதனால் ஈஸி, கேட்டு போயிடலாம். அப்போது அப்படி இருக்கும்போது இந்த பாடலில் இதில் இன்னொரு சர்ச்சையுமே வந்தது. என்னென்னா, அண்ணாமலை போன்றவர்கள் அப்படியே ஏற்றுக்க முடியாதுல்ல, நம்ம எதனா நம்ம சைடுக்கு ஒன்று பண்ணோம்ல. அவர் என்ன சொன்னால்,
அது வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாடல் வந்து பழைய பாடல் அப்படியே பாடணும். அதை வெட்டி ஒட்டி எல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த தெய்வத்தை வழிநடத்தி வருது. அதனால் கடவுள் நம்பிக்கை இருக்குது அதில். அதனால் அதாவது திராவிட சித்தாந்தத்துக்கு கடவுள் மறுப்பு இருக்குது. இவங்க பெரியாரை நேசிக்கக்கூடியவங்க. இப்போ பெரியாரை நேசிக்கிறவங்க எப்படி கடவுள் வாழ்த்து மாதிரி பாடலாம் அப்படின்றது அங்கே சின்ன பிரச்சனை. அதை டைட்டாக பிடிச்சிக்கினார் அண்ணாமலை போன்றவர்கள், இல்லை பாஜகவை சார்ந்தவர்கள். பார்த்துட்டு நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக அது சித்தரிக்கப்பட்டவை. நான் என்ன கேட்குறேன், 50 வருஷமாக என்ன பண்ணியிருந்தீங்க? இந்த பிரச்சனையை யாரோ எழுப்பின உடனே கூட சேர்ந்து, அதாவது இந்த கிரிக்கெட்டில் வந்து சொல்லுவாங்க காஜி காட்டிட்டு போ எனக்கு ஒரு 4 பால் போடுன்ற மாதிரி, உண்மையிலே உங்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று இருக்குமே. ஆனால் இது பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாம் ரீல்ஸு, டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு லைவில் தமிழ்தாய் பாடலை பாடுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் சிக்கல். அப்படி இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன், யதார்த்தமான ஒரு விஷயத்தை பேசினேன். கிட்டத்தட்ட 4 பாடல் ஒரு நிகழ்ச்சியில் வைக்கணும்னா அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ நேரம் நீடிக்கும், அது எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இதில். இப்போ அரசு விழா திடீர்னு தமிழ்தாய் வாழ்த்து ப்ளே ஆகலை, இல்லை ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு. பத்திரிகையாளர்கள் நம்ம என்ன செய்தி போடுவோம், பார்த்தீர்களா வேண்டுமென்றே செய்தி விட்டார்கள் அப்படின்வாங்க. இல்லை தேசிய கீதம் திடீர்னு பாடும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாடாமல் பாட சொல்கிறாங்க. ஆமாம், கரண்ட்டு கட் ஆனாலும் இல்லை எது பிரச்சனை ஆனாலும் நீங்கள் வச்சுன்னு இருக்கீங்களே டிஜிட்டல் இந்தியா, ஹைடெக் இந்தியாலாம் வேணாம், தேசிய கீதமோ இல்லை நாட்டுப்பண் பாடும்போது மேனுவலாக பாடுங்க. ஏன்னா எந்த இதை நிறுத்தக்கூடாது. மாணவர்களே வந்து கரண்ட் போனால் கூட அவங்க பாடுறதா கேட்கும். இன்னும் இயல்பாக இருக்கும், இன்னும் ஒரிஜினலாக இருக்கும்ன்றதான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதில் எல்லாமே சரியாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு போதிய அளவுக்கு முதலமைச்சருக்கு ப்ரீஃபிங் கொடுக்கல. இது எல்லாமே வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. பத்திரிகையாளராக நம்ம நிறைய ஜியோ பார்த்துருப்போம், நிறைய செய்தி எழுதியிருப்போம். இதை பற்றி செய்தி இந்து பத்திரிகையில், அப்போ எக்ஸ்பிரஸில், தினமணியில் எல்லாம் வந்தது. அதன் ஞாபகத்தில் அதோட ஒன்றா எடுத்து பார்க்கும்போது இதோட பூர்வீகம் எங்கே அப்படின்ற மாதிரி பார்க்கும். இன்னொன்று குறிப்பாக இந்த அரசாணை என்பது இறையன்பு இருந்த காலகட்டத்தில் போடப்பட்டது. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் இறையன்புனுடைய தமிழ் பற்றையோ அவருக்கு மீது இருக்கக்கூடிய தமிழ் அந்த தமிழ் ஆளுமை தமிழ் ஆளுமை. அப்போது இறையன்பு ஃபைனலைஸ் பண்ணி போடப்பட்ட ஜிஓ எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதாவதுங்க, எந்த ஆட்சியில் போட்டாங்கன்றது முக்கியம் இல்லை, எந்த கட்சி முன்மொழிதுன்றது முக்கியம் இல்லை. இது நமக்கு தேவையான விஷயமா, இது தமிழ்நாட்டுக்கு உண்டான கலாச்சாரத்தையும் நம்மளோட மாண்பையும் தூக்கி பிடிக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டு இந்த ஜிஓ எடுத்து ஜோபியில் வச்சுன்னு தைரியமாக போகலாம். நாளைக்கு வந்து எதனா கோர்ட்டில் யாருன்னா சேலஞ்ச் பண்ணால் கூட, ஐயா மாண்புமிகு நீதியரசரை, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் நாங்கள் பாட்டை எந்த பாட்டு வரிசைப்படுத்தி, நீங்கள் என்ன அரசபையில் புலமைக்கு பரிசாக கொடுக்க போகிறீங்க வரிசைப்படுத்தி பாடுறதுக்கு, நாங்கள் இதை காலங்காலமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகலாம். இந்த விஷயத்தில் வந்து முதலமைச்சருக்கு வந்து போதிய அளவுக்கு அதாவது விஜய் ஐயா அவர்களுக்கு வந்து விளக்கங்களோ இல்லை இதை பற்றின புரிதலோ அரசு அதிகாரிகள் சரியாக செய்யலையோ அப்படின்ற அந்த கேள்வி எனக்கு இருக்கிறது முதலாவது. இரண்டாவது வந்து மேகதாது பிரச்சனை. மேகதாது பிரச்சனையில் முதல்வருக்கு வந்து பிரதமருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். நியாயமான கோரிக்கை, அது ஓகே, தெரியப்படுத்திடுறார் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக. அதே கண்ணோட்டத்தில் அங்கே சித்தராமையா இருக்க போகிறாரா இல்லை டிகே சிவகுமார் மாற போகிறாங்களா தெரியல. சோனியா காந்தி அவங்களையும் ராகுல் காந்தியும் பார்க்குற மாதிரி கூட பேசி பொருள் இருந்தது. இல்லை அவங்கக்கிட்டேயுமே கூட ஒரு ஓவர் த ஃபோனில் கொஞ்சம் சொல்லி வைங்க, இது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அணை கட்டுறான்றாங்க, தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது, அணை கட்டுறதுக்கு கீவோன்றதுலாம் இருக்கட்டும் ஒரு சைடு. சுப்ரீம் கோர்ட்டு காவேரி ஆணையம் வந்து ஒரு சில விஷயங்களை பிறப்பித்திருக்கு, அதற்கு எதிர்ப்பாக நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றும் சட்டத்தில் இல்லாத ஒன்று அவர் செய்வேன்றாரு. சட்டப்படி தான் நடக்கணும். சட்டப்படி நடக்கும்போது கீழமை இருக்கக்கூடிய மாநிலம், ரிப்பேரின் ஸ்டேட் என்று சொல்வார்கள், தண்ணி ஒரு இடத்துல திறந்து விட்டால் அது பள்ளத்தை நோக்கி வரும். அந்த பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய மாநிலங்கள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நகரங்களுக்கு தண்ணியை நிப்பாட்டுறது இயற்கைக்கு எதிரான செயல், சட்டப்படி அது தவறு, அது மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும். இவ்வளோ தான் இதில் சப்ஜெக்ட். இதை வந்து ஐயா சிவகுமாருக்கு நேரில் போய் சொல்லுவீங்களோ இல்லை கடிதம் மூலியமாக எழுதுவீங்களோ இல்லை ஒரு காவியமாக அனுப்புவீங்களோ, அது செஞ்சுட்டு அந்த நிலைப்பாடில் அது என்னென்னா பிரச்சனை வந்தால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது யாருக்குன்னா கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை கிடையாது, அங்கே இருக்கிற அரசியல்வாதிக்கும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிக்கும் இது வந்து ஒரு பிரச்சனை தான். இது பல வருடமாக இருக்குது. இதோ விஜய் சாரால் இந்த பிரச்சனை வந்ததுன்னு கிடையாது. இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, இவர் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இன்னும் சுருக்க போனால் நம்மளாம் பறக்கிறதுக்கு முன்னாடியே இது பஞ்சாயத்து. அப்போ அந்த இடத்துல அந்த சேரில் உட்காந்து அதை எப்படி சட்டத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்றதான் அது பிரச்சனை. அதை சரி செஞ்சுருவாங்கன்ற அந்த ஒரு அது, ஏன்னா உடனே எடுத்தவங்க ஒருத்தனை கட்ட முடியாது, அதை மீறி கட்டினா யாருன்னா கோர்ட்டுக்கு போங்க. தமிழக அரசு அதை நாட்டு மக்களுக்கு சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லீகல் அரசு வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணியிருக்கிறோம், இவங்க இது விஷயத்தில் எதனா இருந்தால் கோர்ட்டுக்கு போவாங்க, இது கேவிட்டு போடுவாங்க, இல்லை இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுவாங்க,
இல்லை இது வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு கூட தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா 2 நீதிபதி 3 நீதிபதி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்புறம் தனி ஆணையம் எல்லாத்தையும் பார்த்தது காவேரி மேலாண்மை அந்த சம்மந்தமான அந்த வழக்குகள் எல்லாம். அதனால் இது வந்து தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் இது. அதுக்கப்புறம் அந்த கேம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அது வந்து ஏர்போன் சிஸ்டம்ஸ் என்று சொல்லுவாங்க, அங்கே சென்டர் ஃபார் ஏர்போன் சிஸ்டம்ஸ். அது என்னென்னா இப்போது சின்ன சின்ன விமானங்கள் இல்லை ட்ரோனு இல்லை வந்து உங்களுக்கு ஒரு 2 பேர் உட்காந்து இல்லை ஒருத்தர் உட்காந்து போகக்கூடிய ஃபைட்டர் ஜெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதோட மாடல்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கும் வந்து டிஆர்டிஓ நம்மளோட டிஃபென்ஸ் ரிசர்ச் சிஸ்டம் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஒரு நவீன லெபார்ட்டரி வந்து தமிழ்நாட்டில் ஒன்று வைக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கை வந்து இருக்குது. அதற்கு உண்டான இடங்கள் இருக்குது, அதற்கு உண்டான வசதிகள் இருக்குது. அதை நீங்கள் வந்து இங்கே தயவு கூர்ந்து தமிழகத்துக்கு அதை நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒன்று வந்ததுன்னா அது நல்லது தான். காரணம்னா இங்கே கொஞ்சம் உள்ளூரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மத்திய அரசோட இன்னொரு துறை வந்து இங்கே இயங்கும். அது வந்து ஒரு பாதுகாப்பாகட்டும், அது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த கோரிக்கையை வைத்தது ஒரு நல்ல கோரிக்கை. இது 2 பிரச்சனை கிடையாது. அப்புறம் இலங்கை பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை பேசியிருக்காரு. அது வேறு வழி கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம சொல்லலாம், நான் கண்டி வந்தேன்னா நான் வந்து இலங்கையை ஒரு கை பார்ப்பேன், நான் வந்து என் மீனவன் மேலே தொட விட முடியாதுன்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது யார் வேணால் சூளுரைக்கலாம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களை உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்கும். இந்த உண்மை ஆனால் இவர் வந்து கச்சத்தீவு குறித்து பேசினார், மேடைகள்லேயே பேசினார். ஆனால் இவருடைய அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட போய் கச்சத்தீவை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு கடந்து போகிறாங்க. அப்போ இது வந்து பார்க்கும்போது உண்மையை உணர்வாக அவங்க பேசலை, சும்மா பேசியிருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்காதா? இல்லைங்க, அதாவது குறைந்தபட்ச புரிதல் இல்லை, அந்த சப்ஜெக்ட்டு தெரியல, தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கலை. இப்போது யாரும் வந்து இது நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்து ஏதோ ஹரியானா பிரச்சனையோ இல்லை ஜலந்தர் பிரச்சனையோ கேட்கல, பாகிஸ்தான் பிரச்சனையோ. தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரம், கச்சத்தீவில் போய் மீன் பிடிச்சா பிரச்சனை வருது, ராமேஸ்வரத்தில் பிரச்சனை வருது அப்படின்றது தான் அதோட ப்ராப்ளம். அப்போ என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு சில புரிதல் இருக்கணும். அவர் மீன்வளத்துறை அமைச்சர். அதுதான் இப்போ நீங்கள் என்னென்னா ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ குழந்தை வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, கணக்கு வாத்தியார் 4 பாடம் கொடுத்து வீட்டு பாடம் போட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி அறிவியல் பாடம் என்ன பண்ணுவாங்க, நீ போயிட்டு பூ எப்படி பூக்குது அப்படின்னு உனக்கு நீ வந்து ஹோம்ஒர்க்கு இதை நீ வீட்டில் படிச்சுட்டு வந்து நாளைக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு துறை அமைச்சரும் நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உட்காந்து நாளைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, செய்தியில் என்ன ஓடுது, நாளைக்கு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறது அவங்களோட சொந்த பிரச்சனை கிடையாது. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறது ஒரு விஷயம் பெருசாக ஆயிடுச்சு, அது பெருசாகிட்டு அது அங்கே ஆக்டிவாக இருக்குது, அதை வந்து நீங்கள் தீர்த்து வைக்கணுன்றது நோக்கத்தில் தான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. நான் அதை கூட நோ கமெண்ட் சொல்லிட்டு கடந்து போவேன்னா அப்போ நீங்கள் பத்திரிகை செய்தியாளரை கடந்து போகல, பத்திரிகை செய்தியை கடந்து போகல, மக்கள் பிரச்சனையும் மக்களையும் கடந்து போகிறதா பொருள். இது புரியாமல் நோ கமெண்ட்ஸ். என்ன இப்போ ஒரு நடிகர்கிட்ட போய் உங்கள் வயசு என்ன, உங்கள் வருமானம் என்ன கேட்டால் நோ கமெண்ட் சொல்லிட்டு போகலாம். ஒரு அமைச்சர் இப்படி நோ கமெண்ட் சொல்லிட்டு போக முடியும்? இப்போ அமைச்சர்கிட்டே சார் உங்களுக்கு என்ன சார் சுகரு, உங்களுக்கு என்ன சார் பிடிச்ச கலரு ட்ரெஸ்ஸு அப்படி கேட்டால் நோ கமெண்ட் சொல்லிட்டு போகலாம். ஆனால் மீனவர் பிரச்சனையை பேசும்போது எப்படிங்க நோ கமெண்ட் சொல்லிட்டு போவீங்க நீங்கள்? இது என்ன விதமான அரசியல் புரிதல்? அப்போ இது என்ன காட்டுதுன்னா அந்த படிப்பினை இல்லை. அதாவது படிப்பினை நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கே என்ன நடக்குது, எவ்வளோ மீனவர்கள் போனாங்க கடலுக்கு, எவ்வளோ படகு பிடிச்சிருக்கிறாங்க, வழக்கு எதனா பதியப்பட்டு இருக்குதா உள்ளூர் காவல்துறையில், எத்தனை பேர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட எதனா மனு வாங்கப்பட்டதா, கலெக்டர் என்ன செய்தி சொல்லியிருக்கிறாரு, காவல்துறை வந்து நம்ம கடலோர காவல்படை தேடுனாங்களா, இலங்கை தூதரகத்துக்கிட்ட தகவல் அமிச்சிங்களா, நோட் அமிச்சிங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை மத்திய அரசுக்கு நீங்கள் கடிதம் எழுதிட்டிங்களா, மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே இதற்கு பதில் சொன்னாங்க. அப்படியே பார்த்து பயந்து ஓடுறீங்க திப்பின்னு பத்திரிகையாளரை பார்த்து. ஏன் இப்படி ஓடணும், பதப்படணும், நோ கமெண்ட்ஸ்? அதாவது அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு, ஒருத்தர் பக்கத்தில் லெஃப்டில் இருந்து நோ கமெண்ட்ஸ். ஏன் அமைச்சர் யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? எல்லாரும் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. அந்த முன் உதாரணமாக பண்ணுறன்ற பேரில் பக்கத்தில் இருந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறது. ஐயா அதை பண்ணாதீங்க. நீங்கள் அரசியலுக்கு புதுசு, நீங்கள் கற்றுக்குட்டின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்களே டெய்லி நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட வேலை என்னென்னா அந்த கமெண்ட்ஸ் படிச்சுட்டு அந்த கருத்துக்களை கேட்டுட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் சொல்லுவாங்க. யாரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கே போய் இப்போ இங்கேருந்து ஜீப் எடுத்துன்னு போய் ராமேஸ்வரத்தில் 4 வீல் டிரைவில் இறங்கி கள்ளத்தோணியில் இறங்கி போய் தூக்கினுவாங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இது சாத்தியம் இல்லை. அப்போது அந்த ஆறுதலான வார்த்தை அரசு எடுக்கிற நடவடிக்கை என்ன, அதை தான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டீங்க. சத்தியமாக நடவடிக்கை எடுப்பீங்க. சுமூக தீர்வு காணுவோம், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னா சொல்லலாம். ஒரு ஒன்றும் இல்லைங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த 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 மீனவர்களோட பேரை ஜோசஃபு, விஜய், ஃபெர்னாண்டஸு,
பென்னிட்டு, ராமசாமி, இக்பாலு, 7 மீனவர்கள் இதுவரையிலும் போயிருக்கிறாங்க. தங்கச்சி மடம், ராமேஸ்வரம், இந்த தீவு, இந்த திட்டுலேருந்து போயிருக்கிறாங்க. அப்புறம் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 2 படகு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்திருக்கு, அரசோட கவனத்துக்கு வந்திருக்கு. அமைச்சர்ன்ற முறையில் லோக்கலில் போலீஸ்கிட்டையும் அதை சொல்லியிருக்கேன், என்னென்ன பண்ண முடியுமான்னு. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நிவாரணம் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரமாக அவங்க விடுவிக்க முடியும். கடிதம் எழுத போகிறோம், தேவைப்பட்டால் நானே டெல்லிக்கு போய் பேசுவேன். முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். பதறீங்க அப்படியே. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படியே பேசும்போது பார்த்தா அப்படியே கேமரா கட்டு ஆணு அப்படின்னும் போது லைட்டிங் என்ன, சவுண்ட் என்ன, வைப் என்ன. அப்போது இப்போ யதார்த்தம் என்னன்றது புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம என்ன சொல்கிறோன்னா, யதார்த்தத்தில் என்ன செய்ய முடியும். அதாவது மக்கள் எப்படின்னா, நீங்கள் பேசும்போது அந்த விஷயத்தை கேட்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவர் இதற்கு உண்டான வேலையை பண்ணுறாரா பண்ணலையா. மக்கள் நம்மளை விட புத்திசாலி. குறிப்பாக முதலமைச்சரை இப்போ அண்மையில் பண்ண நடவடிக்கைகளை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மோடியோட மீட் பற்றி பேசினாலுமே கூட தமிழ்நாட்டில் அவர் எடுத்த சில அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றியும் ஒரே ஒரு கேள்வியுடன் இந்த வீடியோவை நிறைவு பெற விரும்புகிறேன். குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் சென்னை காவல் ஆணையராக திகழ்ந்த மரியாதைக்குரிய திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. இது குறித்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த பார்ட்டி ஆல்சோ வருது. இப்போ அந்த கட்சியின் ஆதரவாளர்களே இப்படி பண்ணீங்க, அமைச்சர் ஆதவர்ஜனாவும் அமைச்சர் சீட்ட நிர்மல்குமாரும் தேர்தலுக்கு முன்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி பேசினாங்க, குளத்தூர் இன்னொரு கரூராக மாற்றிடுவார்னு சொன்னாங்க, அவர்கிட்ட போய் டிவிஎஸ் டைரக்டர் பொறுப்பை கொடுக்குறாங்களேன்னு கேட்குறாங்க. ஒரு பத்திரிகையாளராக அவங்க பார்வை என்ன, இது வேற வழி இல்லாமல் அமைச்சிருக்கிறாங்களா இல்லை ஏதாவது பின்னணி இருக்கா? அதாவதுங்க, இதுக்கு அரசியல் பின்னணின்னு பார்த்தா ஒரு கற்பனையா இல்லை ஒரு வியூகமாக ஒன்று சொல்லலாம். முதல்ல விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எவ்வளோ முக்கியமான துறை. லஞ்ச ஒழிப்பு துறை, லஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னா அந்த துறை சரியாக இருக்கணும். அந்த துறையில் விமர்சனத்துக்கு ஆளானவர், நீங்களே தேர்தலுக்கு முன்னாடி குற்றம் சொன்னவர், நீங்களே தேர்தலுக்கு முன்னாடி மிக மோசமான மனிதர், கண்ணிய குறைவான அதிகாரின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் அடிச்சு சீல் ஓட்டினது நீங்கள் தாவேக்கா. ஒரு அதிகாரியை அவ்வளோ விமர்சனம் பண்ண முடியாது பண்ணிவிட்டு, முக்கியமாக அதாவது மக்கள் பிரச்சனை என்ன, லஞ்சம் லாவண்யம், 30% கமிஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது இன்றைய முதலமைச்சர் ஐயா விஜய். யாரை எதிர்த்து பேசினார்? மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசினார். அப்போ அது உண்மைன்னு நான் எடுத்துக்கிறேன். அவர் வாதம், அதான் அவர் தரப்பு நியாயம், அவர் தரப்பு உண்மை. அப்போது அது மாதிரி ஒரு துறை விஜிலன்ஸில் போட்டிங்கன்னா தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும். அந்த விஜிலன்ஸுக்கு போய் அருண் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கம்ன்றது நான் சொல்ல வேணாம், நீங்களே பேசியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் கேள்வி கேட்குறேன். நானாக எதுவும் புதுசாக கற்பனையாகவோ. அப்போது தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்கிறீங்க, இவர் கெட்டவருன்றீங்க, தேர்தல் முடிஞ்சவொன்னே அவர் நல்லவருன்றீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர் நல்லவரா கெட்டவரா? இதுக்கு நான் போய் நாயகன் படம் பார்த்துன்னு இருக்க முடியாது. நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு டொயின் மியூசிக் போட்ட முடியாது. ஒரு முடிவுக்கு ஃபஸ்ட்டு வாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் பேசுனதுக்கும் நீங்கள் செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல். இன்னொன்று, இந்த பிரச்சனை இதோட முடியல. நேற்று கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஒரு நாள் பூரா அதிகாரியை நிற்க வச்சுருக்காங்க ஐயா அருணை. என்னன்னா, பெயிலிஃபை அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க, கோர்ட்டினுடைய ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. போனால் அங்கே இருக்கிறவங்க அந்த அதிகாரம் இன்னும் போல பாருங்கள் மனசில் இருந்து. நான் ஒரு பெரிய ஆள், நான் காக்கி சட்டை போட்டால் நான் பெரிய ஆள், கோர்ட்டிலேருந்து சம்மன் கொடுத்தா கூட நான் உடனே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவரை 2 மணி நேரம் மேலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அவர் சொல்கிறாரு, எங்க நான் கோர்ட்டு வேலை பார்க்கணுங்க, 4 இடம் போனோங்க அப்படின்னா, அங்கே இருக்க கிளர்க்கு ஐயா அதில் இருக்கார், ஐயா இதில் இருக்கிறாரு, ஐயா ஆப்பிள் சாப்பிட்றாரு, ஐயா மீட்டிங்கில் இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக லஞ்சத்தை நாளைக்கு காலைல பதவி ஏற்றிட்டேன், நாளைக்கு காலைல லஞ்சமே இருக்காது, அப்படி ஒரு மீட்டிங் போட்டுன்னு இருக்கிறாருலாம் பண்ணிடுறாங்க. கருப்பு சட்டை சும்மா இருக்குமா? நான் இப்போ போயிட்டு லார்ட்ஷிப் கிட்ட சொல்லுது, ஐயா நீதி அரசரை இந்த மாதிரி வேலைக்கு எடுத்துகிட்டு போனால், ஓ அப்படியா கதை அப்படி போதா, ஓ அப்போ இன்னும் அந்த அந்த பண்ணையார் புத்தியில் அந்த வெள்ளைக்காரங்க பீரியடில் கலோனியல் பீரியட் சொல்லுவாங்க ஆங்கிலேயர் காலத்தில். அதாவது பிரபு வராருன்னா பிரபு நினைக்கும் போது தான் போய் பார்க்க முடியும் பிரபுவை. மற்ற நேரத்தில் பிரபு அப்படியே இருப்பார். ஓ எங்ககிட்டயே வாயுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, காலைல வந்துட்டார் இவர், இந்த சம்மன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு குண்டாஸ் ஆக்ட், அதாவது ஒரு இதுவும் திருப்பி ரியல் எஸ்டேட். நாட்டில் வேறு பிரச்சனையே கிடையாது, எல்லாமே ரியல் எஸ்டேட்டு தான். ஒரு பில்டர் மேலே குண்டாஸ் போட்டது சம்மந்தமாக. அப்போ கோர்ட்டு சம்மன் போட்டோன்னே அதிகாரி வராரு, இல்லை மதியத்துக்கு மேலே விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பூரா வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் சட்டப்படி நடக்கிற நீங்களே இப்படி பண்ணும்போது சட்டத்தை கரைச்சி குச்சி அதை கூழாக்கி அதிலே வாழ்வாதாரம் அதிலே உணர்வாக உயிராக இருக்கிற வழக்கறிஞர்கள் இல்லை நீதியரசர்கள் எப்படி பண்ணுவாங்க சட்டத்தை? அப்போ உங்களுக்கு சட்டத்தினுடைய அந்த அந்த இதை காட்டணும்ல.
அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனிதனை மனிதனாக மதிக்காமல் காக்க வைக்கிறது இருக்குல்ல, அது சம்டைம்ஸ் அது நமக்கு நடந்தால் தான் தெரியும். அதனால் நீதிமன்றம் வந்து நேற்று வந்து இனிமேல்ட்டு கொஞ்சம் யாருன்னா கோர்ட்டாளிக்கு போனாங்கன்னா அதற்கு உண்டான முக்கியத்துவம் காவல்துறையில் கிடைக்குன்ற அந்த நம்பிக்கையோட அதை நிறைவு செய்யலாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் உங்கள் மேலே இவ்வளோ திட்டு வருது, இவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, இவ்வளோ திட்டுறாங்க உங்களை? நான் வந்து நேர்மையாக இருந்தேன், அதனால் எனக்கு எதிரிகள் நிறையா. அரசாங்கத்தில் வந்து எங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு சிஸ்டம் இல்லை, அதனால தான் நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு அங்கேயே சொல்லிக்கிறாரு. அவங்க யதார்த்தமாக எங்களை கூட தான், நீதிமன்றத்தை கூட தான் ஒரு சில நேரத்தை திட்டுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பரந்த தோள்பட்டையை வைத்துக்கொண்டு அதை கடந்து போய் மக்கள் சேவை செய்யணுன்ற மாதிரி அதை முடிக்கிறாங்க. அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா, நீதிமன்றங்கள் இல்லைன்னா இந்த அரசியலும் இந்த அதிகாரிகள் பண்ணுற பாடு இருக்குது பாருங்கள், ரொம்ப மோசமாக போயிடும். ஆனால் நீதிமன்றம் நேற்று வந்து ஒரு குட்டு வைத்து உள்ளது காவல்துறைக்கு. எப்பா உங்கள் இஷ்டத்துக்குலாம் அப்படி குண்டாஸ் போட முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது, யாருன்னா கைது செஞ்சால் இந்த மாதிரி. அப்போ என்னன்னா இனிமேல்ட்டு இந்த மாதிரி போய் புட்டப் கேஸோ இல்லை ஒரு தவறாக விசாரணை சரியில்லையோ கோர்ட்டு பார்த்து கொண்டு இருக்கிறன்றது அந்த பயம் அதிகாரிகளுக்கு இருக்கும். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. அடுத்தடுத்த காணொளிகளில் மீட் பண்ணலாண்ணே. நன்றி.